அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி. இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு, ஒரு நேயர் கேட்குறாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது உண்மையானால் என்னுடைய மகள் எப்படி இறந்தாள்? நான் அவளை மருத்துவராக வேண்டும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அவள் டாக்டராகாமே இறந்துட்டாளே அப்படின்னு கேட்குறாங்க. இதை போன்றே எனக்கு இது மாதிரியான கேள்விகள் சில பேர் கேட்டிருக்காங்க. அவங்க என்னுடைய அன்புக்குரியவர்கள் இறந்துருப்பாங்க, குறிப்பாக மகனோ மகளோ. நான் அவள் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். நம் எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது உண்மைன்னு தானே சொல்கிறாங்க. அப்போது நம்ம எண்ணப்படி வாழ்க்கைன்னு சொன்னால் என் மகள் டாக்டராக இருக்கணுமில்ல, ஏன் இறந்தாள் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வீடியோ ஒரு 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாங்க. சில பேர்த்தோட குழந்தைகள் இன்னும் உயிரோடு இருப்பாங்க, சில பேர்த்துக்கு இறந்துருப்பாங்க அப்படின்னு 2ஆகவே இதை நம்ம பிரித்து நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இப்போது இறந்தவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அதற்கும் மேலான ஒரு நிஜம் உண்டு. உங்களுடைய எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் மற்றும் நடத்தைகள், இந்த 3ஐயும் தீர்மானிப்பது உங்களுடைய நம்பிக்கைகள். எதை உங்களுக்கு சரின்னு நம்புகிறீங்களோ, நன்மைன்னு நம்புகிறீங்களோ, உண்மைன்னு நம்புகிறீங்களோ, அந்த நம்பிக்கை தான் உங்களுக்குள் எண்ணம் உணர்வுகளை தோற்றுவிக்கிறது, உங்களுக்கு நடத்தை உருவாக்குகிறது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் ஏனோ தானோ நம்புகிற அந்த நம்பிக்கையை நான் சொல்லவில்லை. உங்களுடைய பூர்ணமான நம்பிக்கைகள் தான் வாழ்க்கை. சரி, நான் பூர்ணமாக நம்பினேன் என் மகள் நல்லா இருக்கணும்னு, அதில் எந்த விதமான சந்தேகம் எனக்கு இல்லை. பின்பு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்பிக்கைகளுக்கு சற்றே ஒரு மேலான ஒரு நிஜம் இருக்கின்றது. அது ஒருவருடைய பிறப்பின் நோக்கம், விதி நிர்ணயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது எல்லாமே விதிப்படி தான் நடக்கும், நம்ம கையில் எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் கீழே விழுந்துடவும் வேண்டாம். உங்களோட நம்பிக்கைகள் தான் உங்களுடைய பிரதானமாக இருக்கும். உங்களோட நிஜத்தை கட்டமைக்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் உங்களுடைய நம்பிக்கை சார்ந்தவை தான். என்ன ஒன்றே ஒன்று, ஒருவர் எப்போது இறக்கிறார், எப்போது ஒருவருடைய பிறப்பின் நோக்கம் நிறைவடைந்து விட்டதுன்ற கணிக்கிறது மட்டும் நம்ம கையில் இல்லை. மற்றபடி உங்களுக்கு ஆர்வம் தரக்கூடியதோ உற்சாகம் தரக்கூடியதோ, ஆனால் அதற்கு செயல் வடிவம் கொடுத்து அதை நிஜமாக நீங்கள் இந்த பூமியில் உருவாக்குறதுக்கு ஏதோ ஒரு வழியில், விதத்தில், வடிவத்தில் அந்த சக்தி உங்களிடம் இருக்கிறது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. இப்போது மகள் இறந்து விட்டால் அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க இல்லையா, இந்த பிறப்பின் நோக்கம் சம்மந்தப்பட்டது தான். நீங்கள் என்ன நம்புகிறீங்க அப்படின்னா, இது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒரு குழந்தை பிறக்கிறா, அவள் வளரணும், அவளை நல்லா படிக்க வைக்கணும், உத்தியோகத்துக்கு போக வைக்கணும், அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவள் சந்தோஷமாக வாழணும், அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதுக்கு குழந்தை பிறக்கணும், அதுக்கப்புறம் அந்த குழந்தையை படிக்க வச்சு அதுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து அதற்கு கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தியெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு நம்ம இறந்தோம்னா ஒரு நிறைவான வாழ்க்கை அப்படின்னு நம்மளுடைய சமுதாயம் கற்றுக் கொடுக்குது இல்லைங்களா? ஆனால் இது எல்லா ஆத்மாக்களுக்கும் நோக்கமாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த பூமிக்கு வருவதே ஒரு குறிப்பிட்ட அனுபவத்திற்காக. அது எந்த அனுபவத்திற்காக வருகிறது, எந்த விதி நிர்ணயம்ங்கிறது ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் அது மாறுபடும். நிறைய ஆன்மாக்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கும் இந்த பூமி வாழ்க்கையில். ஏன்னா ஆன்மா என்பது அளப்பரிய சக்தியுடையது. அப்போது தான் அளப்பரிய சக்தி என்பது அதுக்கு தெரியும். பூமிக்கு வந்தோன்னா நீங்கள் ஒரு மனுஷனாக ஒரு மனமாக இருக்கிறதுனால நான் ஆன்மான்ற ஞாபகம் உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய ஆன்மா ஆத்மலோகத்திலேயே இருக்கும். அதனோட வெளிச்சம் தான் நீங்கள். இங்கே நீங்கள், நான், எல்லாருமே. என்னுடைய ஆன்மாவினுடைய வெளிச்சம் நான். என் ஆன்மாவிற்குள் நிகழும் கனவு. உங்களோட வாழ்க்கை என்பது உங்கள் ஆன்மாவிற்குள் நிகழும் கனவு. என்ன, 2 பேரும் என்னுடைய கனவு உங்களுடைய கனவு அப்படிங்கிற ஒரு பெரிய கனவுக்குள்ளே நம்ம மீட் பண்ணிக்கிறோம். இட்ஸ் அ மியூச்சுவல் அக்ரிமெண்ட். அப்படிங்கும்போது உங்கள் மகள் எந்த நிர்ணயத்திற்காக வந்தாலோ அந்த நிர்ணயம் முடிந்தவுடன் அவங்க இந்த பூமியில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விவேகானந்தர் 39 வயதில் இறந்து விட்டார். அவர் பாசிட்டிவாக தான் இருந்திருப்பார். பின்பு ஏன் அவருக்கு மரணம் சின்ன வயசுலேயே? அவர் 39 வயதில் அவருடைய ஞானத்தை பகிர்ந்துட்டார் மக்களுக்கு. நான் 39 வயதில் தான் என்னோடய ஞானத்தை பகிர ஆரம்பிக்கிறேன் தெளிவின் வழின்ற ஒரு சேனல் மூலமாக. ஸோ ஐயாவுக்கு அது என்னுடைய நிர்ணயம், இது என்னுடைய எக்ஸ்ப்ளோரேஷன் இது. அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுடைய நம்பிக்கைகளோ எண்ணங்களோ வளமையாக இருப்பது என்பது உங்களுடைய நிஜத்தை கட்டமைக்கும். உங்களுடைய மகளின் நிஜத்தை கட்டமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இப்போவும் நான் சொல்கிறேன், இது உங்களுக்கு நடந்த ஒரு விபத்தாகவோ இல்லது ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நிகழ்வாகவோ நீங்கள் அதை கருத வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்கள் ஆன்மாவுக்கு தெரியாமல் இது நடக்கவில்லை. ஆத்மலோகத்தில் இருக்கும் உங்களுடைய ஆன்மா உங்கள் மகளுடைய ஆத்மலோகத்தில் இருக்கும் ஆன்மாவோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் இது. அப்போது
உங்களுடைய மகளினுடைய நிர்ணயத்திற்கும் உங்களுடைய நிர்ணயத்திற்கும் இந்த மரணம் என்பது ஒரு மையப்புள்ளியாக இருக்குது. அப்படிங்கும்போது ஏன் இது உங்களுக்கு நிகழ்ந்திருக்க வேண்டும், எதற்காக நீங்கள் அதை வடிவமைத்திருக்க வேண்டும் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை நீங்கள் நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா, என் மகளை இழந்து விட்டேன், பிரிந்து விட்டேன், அவள் என்னை விட்டு போயிட்டா, தவிக்க விட்டு போயிட்டா, நான் நிர்கதியாக நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலையில் கொண்டு போய் தள்ளும். அது ஒரு வருஷம் கழித்து அதுக்கப்புறம் மறந்துடுவீங்க, ஒரு சாமானிய வாழ்க்கை மட்டும் வாழ்வீங்க. ஆனால் இந்த நிகழ்வு என்பது நான் சூஸ் பண்ணது அப்படின்னா, இது ஏன் நான் சூஸ் பண்ணியிருப்பேன்னு ஒரு கேள்வி கேட்டு ஒரு நேர்மறையாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த தெளிவின் வழி மூலமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுவது என்னென்னா, அந்த ஆன்மா என்பது இன்னும் இருக்கின்றது, அது எப்போதும் இருக்கும். பிரிஞ்சிட்டாங்கன்னு கன்க்ளூஷனுக்கு வர தேவையில்லை. அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இல்லை என்றால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? உங்களுடைய மகளோ அல்லது அன்புக்குரியவர்களோ இறந்திருந்து பிறகு தானே நீங்கள் என்னுடைய வீடியோ என்பது உங்களுடைய ஞாபகத்துக்கு வருது, இல்லை பார்வைக்கு வருது. அதுக்கு முன்னால் நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன் காண்பிக்கப்படுகிறது? அப்போது அவர்கள் என் மூலமாக உங்களுக்கு இந்த கணத்தில் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது இந்த வழி நடத்துதல் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. இதில் தான் உங்களோட கவனம் பதிய வேண்டும். அப்போது எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் செய்யும்போது, எனக்கு ஆர்வம் உற்சாகம் தரக்கூடிய விஷயங்களை நான் செய்யும்போது அவர்களுடைய வழிகாட்டுதலும் ஜாஸ்தியாகிறது நீங்கள் பார்ப்பீங்க. என்ன காரணத்திற்காக இது நிகழ்ந்ததுன்றதை நீங்கள் அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும். இப்போது இந்த நிலையிலிருந்து புரிஞ்சிக்க முடியாது. அதற்குரிய அலைவரிசையில் நீங்கள் இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லா வீடியோலையும் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவங்கள் கொடுங்கள்னு மரணம் சம்பந்தமான வீடியோக்கள் நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களோட அலைவரிசை உயர வேண்டும். அலைவரிசை உயரும்போது தான் உங்களுடைய புலன்கள் என்பது கூர்த்திட்டப்படும். அவங்க கொடுக்கக்கூடிய ஹை ஃப்ரீக்குவன்சி, இப்போ உங்கள் அன்புக்குரியவள் மகனோ தாயோ தந்தையோ யார் வேணாலும் சரி, இப்போ அவங்க இறந்துட்டாங்கன்னா இப்போ அவங்க உயர்ந்த அலைவரிசையில் இருக்காங்க. அவங்களோட கம்யூனிகேஷன்றதை அவங்க தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அதை புரிந்து கொள்ளும் ஒரு தொடர்பில் நீங்கள் இல்லைங்க போது உங்களை நீங்கள் கொஞ்சம் ரீசெட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு புது உறவு என்பது உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் அன்புக்குரியவர்கள்ட்ட மட்டும் இல்லை, சில தெய்வங்கள் இருந்து கூட அதை ஓப்பன் அப் ஆகலாம். ஸோ இது உங்களுடைய பரிணாம வளர்ச்சிக்காக நீங்கள் வைத்த ஒரு டெஸ்ட். இது உயர் பரிமாணங்களில் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது. எப்போவும் உங்களுடைய அன்புக்குரியவருடைய ஆன்மாவோடும் உங்களுடைய ஆன்மா எப்போதும் இணைந்தே இருக்கிறது. பிரிந்ததை போன்ற ஒரு கனவை கண்டு கொண்டு இருக்கிறது. இட் இஸ் ஜஸ்ட் அ ட்ரீம். புரியுதுங்களா? அதுக்காக நீங்கள் இறந்ததுக்கு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. உங்கள் உயர்ந்த அலைவரிசையில் இருந்தீங்கன்னா எந்த நேரத்தில் எந்த விதமான வழிகாட்டுதலை அவர்கள் தர வேண்டுமோ, எந்த வழியில், விதத்தில், வடிவத்தில் அந்த வழிகாட்டுதலை கொடுப்பார்கள். இந்த வழிகாட்டுதல் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய குரலை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போது அந்த உருவமற்ற ஆத்மசக்தி எப்படி உங்களுக்கு வழிகாட்டுகிறது அப்படிங்கிற க்யூரியாசிட்டி உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அதுதான் முதல் படி. ரெண்டாவது படி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய அலைவரிசை உயர்த்த வேண்டும். உற்சாகமான மனநிலை, பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வாழ்க்கையினோட பரிணாம வளர்ச்சியும் நீங்கள் போவீங்க, அந்த தொடர்பையும் நீங்கள் பெறுவீர்கள். புரியுதுங்களா? அதனால் மரணம் என்பது ஒரு மாயை ஆத்மாவினோட பார்வையில். நம்ம பூமியில் உங்களுக்கு ஆத்ம ஞானம் என்பது கற்றுத்தரப்படவில்லை. ஆத்மாவின் ஞானம் அப்படிங்கிறது ஒரு அருவியில் வர்ற ஃப்ரெஷ் வாட்டர் மாதிரி. நம்ம பூமியில் சமுதாயம் கற்றுக் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை என்பது ஒரு பழைய குட்டையில் இருக்க தண்ணி மாதிரி. அதில் முங்கி எழுந்தீங்கன்னா அது உடம்பை பிக்க ஆரம்பிச்சிடும். அதில் ஒன்று தான் இது. உனக்கு நேரம் சரியில்லை, யோகம் சரியில்லை, யாரோ ஒருத்தங்க செய்வனை வச்சுட்டாங்க, தான் குழந்தை செத்து போச்சு, இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் மூடர்களின் வாதம். இதுக்கெல்லாம் நீங்கள் போவே கூடாது. புரியுதுங்களா? எது நடந்தாலும் சரி, என் ஆன்மாவிற்கு தெரியாமல் இது நிகழாது. அந்த குழந்தையினுடைய ஆன்மாவின் விருப்பத்திற்கு மாறாகவும் அது நிகழ சாத்தியமே இல்லை. நீ எல்லாத்துக்கும் போய் சூனியம் வச்சிட முடியாது. ஒரு புகழ்பெற்ற ஒரு கிரிக்கெட் வீரருக்கு போய் சூனியம் வாங்கி பார்க்கலாம், பழிக்குதான்னு பார்க்கலாம். அவர்கள் அந்த அலைவரிசையிலே கிடையாது. புரியுதுங்களா? அதனால் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அந்த குழந்தையினுடைய ஆன்மாவினுடைய முடிவு இல்லாமல், நிர்ணயம் இல்லாமல், அதுக்கு சம்மதம் இல்லாமல் அது உயிர் பிரிய சாத்தியமே இல்லை. விஷமே வச்சாலும் தப்பிக்கும், அதனுடைய நிர்ணயம் இருக்குன்னா. சரிங்களா? இப்போது அந்த குழந்தை உயிரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் டாக்டராக மருத்துவராக பார்க்க ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய நிஜத்தை நீங்கள் கட்டமைக்கின்றீர்கள், அந்த குழந்தையுடைய நிஜத்தை அது கட்டமைக்கின்றது. உங்களுடைய நிஜம் என்பது உங்களுடைய நம்பிக்கைகளால் கட்டமைக்கப்படுகிறது. உங்களுக்கு எது சரின்னு நம்புகிறீங்களோ, நன்மைன்னு நம்புகிறீங்களோ, அந்த குழந்தை டாக்டராக வேண்டியது இப்போ வேறு ஏதோ ஒரு படிச்சுட்ருக்கிறா அப்படின்னு சொன்னாலோ, இல்லை வேறு ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, அது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னாலோ, மருத்துவராகவது தனக்கு சரினோ நன்மைனோ உண்மைனோ நம்பலை. ஏன்னா அவளுக்கு அதில் ஆர்வம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இல்லைன்னா அவளையும் மீறி அவளுடைய ஆழ்மன நம்பிக்கைகள் நீ மருத்துவராக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ப்ராபப்ளி அவங்க எதிர்பார்க்குற அந்த 99%, 98% நான் ஸ்கோர் பண்ண முடியாது. அம்மா அப்பானாலெல்லாம் 50 லட்சம் 60 லட்சம் 1 கோடின்லாம் கட்டி நம்ம
மேனேஜ்மெண்ட் சீட்டில் கட்ட முடியாது அப்படிங்கிறதுனால அவளுடைய நம்பிக்கைகள் அவள் குறைத்து கொண்டு இருக்கலாம். தெரியாது. நான் கவுன்சிலிங்கில் தான் நான் வந்து அதை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நீங்கள் மருத்துவர் ஏன் அவர் ஆக வேண்டும்னு நீங்கள் நிர்பந்தப்படுத்துறீங்கன்னு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். பிற உயிர்களை அவள் காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற நோக்கமா, பிற உயிர்களுக்கு வந்து மருத்துவம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கமா? நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, கவுன்சிலிங்கில் ஒரு டாக்டர்னால் அப்போ தான் மரியாதை, ஒரு டாக்டர்னால் ஈஸியாக பொண்ணு கிடைக்கும், பையன் கிடைக்கும், எல்லோரும் நம்மளை வந்து பொண்ணு டாக்டருக்கு படி வச்சுட்டான்னு சொல்லி நம்ம பெருமையாக பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட சுய அங்கீகாரத்திற்காக தேடுகிறீர்கள். இந்த சுய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு மருத்துவரான அங்கீகாரம் கிடைச்சிரும்னு நீங்கள் நம்புகிறீங்க. அதுக்குத்தான் நீங்கள் இவ்வளோ உங்கள் பொண்ணை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. அந்த பொண்ணினுடைய விருப்பம் அதுவல்ல. அப்படியே ஒரு வேளை வந்து அவளுக்கு டாக்டர் ஆகிறதுல விருப்பம் தான், ஆனால் தன்னால் முடியாதுன்னு சொன்னால், நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு மருத்துவம் பார்ப்பது தான் சரின்னு சொன்னால் அவங்கள ஆயுர்வேதிக் டாக்டராக மாற்றலாம், இல்லை வெட்டினரி டாக்டராக மாற்றலாம். அப்படியும் முடியாதுன்னு சொன்னால் அவள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காளோ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு அவளுடைய மீதி நேரத்தில் ஒரு நாட்டு மருத்துவரிடம் வந்து வைத்தியமும் கற்றுக்கொள்ளலாம், ஒரு சிஷ்யாக சேரலாம், தப்பில்லை. உங்களுடைய ஒரே இலக்கு குணப்படுத்துவது மட்டும்தான். அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட கற்றுட்டு வந்து நீங்கள் யூடியூப்பில் கூட சேனல் ஆரம்பிக்கலாமே, இன்ஸ்டாகிராமில் ஆரம்பிக்கலாமே. அது எத்தனையோ பேர் மக்கள் பார்த்து பலன் அடைவாங்களே. இதெல்லாமே ஒரு ஹீலிங் தான், மருத்துவம் தானே. அப்படிங்கும்போது ஏன் சில பேர் மலர் மருத்துவம் பண்ணுறாங்க, அரோமா தெரப்பி பண்ணுறாங்க. சில பேர் வந்து இப்போ நான் சொல்கிற சைக்காலஜிங்கிறது கூட வந்து ஒரு மன நோயை தீர்ப்பது தான். அப்படிங்கும்போது எதற்காக இந்த மருத்துவராக வேண்டும்ன்ற உண்மையை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது உங்களுடைய நிறைவேறாத ஆசையாக கூட இருக்கலாம், we don't know. ஸோ அதனால் அவர்களாக இருக்க விடுங்கள். அவர்களாக இருக்க விடுங்கன்னா சோம்பேறித்தனம் இருக்கிறது சொல்ல, அவங்களுக்கு எது ஆர்வம் தருதோ உற்சாகம் தருதோ அதற்கு செயல் வடிவம் கொடுக்கறதுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். எதெல்லாம் அவளுக்கு ஆர்வம் வரும்னு அவள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவியாருங்க. அவள் தன்னுடைய திறமையை கண்டுபிடித்து விடுவாள், தன்னுடைய கலை திறனை வெளிப்படுத்துவாள். அதில் அவளுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். அந்த ரெக்கக்னிஷனை வந்து யார் அக்செப்ட் பண்ணுறாங்களோ, அதை அக்னாலேஜ் பண்ணுறாங்களோ, அவங்ககிட்டருந்து அவளுக்கு வந்து தேவையான அங்கீகாரம் என்பது கிடைக்கும். எல்லா மனிதரிடமிருந்து அங்கீகாரம் வேண்டும் என்ற அந்த மாயிலிருந்து விடுபடுங்கள். அதுக்கு வந்து ஊழல் பண்ணுற மந்திரி கூட தான் சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்குது. அதுக்காக நல்ல வாழ்க்கையில் நம்ம சொல்லிட முடியுமா? இல்லை இல்லையா? அப்போது நீங்களாக இருந்தாலே போதுமானது. யாரிடமிருந்து எப்போ அங்கீகாரம் வரணுமோ அப்போ அந்த அங்கீகாரம் வரும்ன்றதை புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் மற்றும் ஆலோசனைகளுக்கு எங்கிட்ட நீங்கள் ஒரு பர்சனல் கவுன்சிலிங் செஷன் புக் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக. என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லைனா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. கால் செய்வதை தவிர்க்கவும். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள். உங்களுக்குள்ள நிறைய மனமாற்றம், மனத்தெளிவு, நிறைய பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஷிஃப்ட்ஸ் நடந்துகிட்ருக்கிறது உண்மை. நான் அடைந்த மாற்றத்தைப் போலவே இங்கே நிறைய மக்கள் மாற்றமடைய வேண்டும், அதற்கு இந்த சேனல் வளர வேண்டும்னு ஆத்மார்த்தமாக உங்களுடைய இதயம் சொல்லும் பட்சத்தில், இந்த சேனல் வளர்வதற்காக நான் உதவ விரும்புகிறேன் அப்படின்னு உங்களோட உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில், நீங்கள் மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர், அதுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம். நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை. உங்களுடைய மாற்றத்திலிருந்தே, தெளிவிலிருந்தே, அந்த பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்தே கொடுங்க. அதுதான் உங்களுக்கும் வெற்றி, எனக்கும் வெற்றி. காரணம், ஒருவரிடமிருந்து நான் கடன் பெற விரும்பவில்லை. தானம் அப்படின்ற பேர்லையோ, டொனேஷன்ற பேர்லையோ. உங்கள் மாற்றத்திலிருந்து வரும் பொருளை வச்சு தான் நான் என்னை ஒரு முழு நேர ஆன்மீகவாதியாக என்னை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு உரிய தகுதி அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுவரை நான் என்னுடைய தொழிலை பார்த்துட்டே இந்த பகுதி நேரமாக, சின்ன நேரமாக இந்த யூடியூப் அப்படிங்கிறது மூலமாக என்னோடய ஆன்மீகத்தை சொல்லுவேன். எனக்கு அதுக்குரிய சப்போர்ட் வரும் பட்சத்தில், உங்களுடைய மாற்றத்திலிருந்து வரக்கூடிய சப்போர்ட் வரும் பட்சத்தில், நான் பண்ணிகிட்டு இருக்கிற தொழிலை விட்டுட்டு அதன் பிறகு நான் முழு நேர ஆன்மீகவாதியாக அது உதவும். சரிங்களா? லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச்.